அது பிரியமானவர்களே, இந்த நேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னோம் பார்த்தீங்களா? யார? பெண்களைங்க. அதாங்க அது அது லாங் லாங் அகோ அதாங்க அத என்னமோ சொல்லுவானுங்களேங்க அந்த பண்ணையாரா? பண்ணையார் ஐயோ! ஐயோ! இங்க இருந்து வரமாட்டேங்குது. வெள்ளைக்காரங்கிட்டலாம் வேலை செஞ்சுருந்தானுங்களேங்க அந்த கம்நாட்டிங்க தெவடியா பசங்க. அவனுங்க பேரு வரமாட்டேங்குதே. ஜமீன்தார் ஜமீன்தார். அந்த தெவடியா பசங்க. அப்போது நல்லா மக்களை மிதிக்கிறவனுங்க புரியுதா? ஃபர்ஸ்ட் நைட்டு ஒருத்தன் கல்யாணம் கட்டிக்கிறான்னா முதல்ல அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அந்த அவன் இருக்க மாட்டான். அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அவன்கிட்ட விட்டுணும். அவன் தான் ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடுவான். அது மாதிரி அப்போவே தேவதாசி என்னமோ சொல்லுவானுங்க எல்லாரும் அப்படி நேர்ந்து நேர்ந்து விட்டுருவான் தலிப்பெண்களை. அவன் உயர்ந்த ஜாதிகாரன் போயிட்டு நல்லா விடிய விடிய வேலை பார்த்துட்டு அப்படியே அந்த சாமியாண்டியே விட்டுருவானுங்க. தேவடியா பசங்க அந்த காலத்தில் இருந்தே. ஸோ இப்படித்தான் நேர்ந்து விடப்பட்டார்கள். பாவங்க, எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? இன்றும் இருக்கிறது. இன்றும் அந்த பக்கம் நார்த் இந்தியா பக்கம்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்க, நல்லா பஸ்ஸில் பாருங்கள், ஒரு ஆணும் பெண்ணும் அந்த அடக்கமாக ஒடுக்கமாக போவான். ஆனால் இந்தியாவில் மட்டும் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிகர் ஒருத்தி பாவம் ஆஃபீஸுக்கு போவான். அப்படியே எங்கள் மேலே பிடிச்சின்னு இருப்பாள். அவள் சூத்தை கிள்ளுவான், அவள் இடுப்பை கிள்ளுவான், அவன் மலையை பிடிச்சி கிள்ளுவான். அவளும் பாவம் சகித்து கொண்டே அப்படியே போவாள், வேறு வழி இல்லையே என்று. அவளுக்கு துணிவு வந்துன்னா அவனை அங்கேயே கொன்று போட்டுன்னா கொன்று போடணும். அவள் தான் உண்மையான பெண். இந்த கற்பு கரிசி மயிறு கரிசி சலங்கை எட்டா மயிரை எட்டா இதை எட்டா கோவலோட புடுங்கினான்ற போலாங்க